சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கிட்ட வச்சு பூஜை பண்ண சொர்ண பெட்டி நம்ம சிருஷ்டி ஒளிக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் வந்து ஸ்டாக் அவுட் ஆகி 5 பீஸ் இப்ப வந்திருக்குங்க. யாருக்கு தேவையோ உடனடியா வாங்கிக்கோங்க. 5 பீஸ் தான் இருக்கு. இதுல 2 பொக்கிஷமான பொருட்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்டி வாங்குறவங்களுக்கு இது ரெண்டுமே ஃப்ரீயா நம்ம சிருஷ்டி ஒளி சார்பா பூஜை பண்ணி கொடுக்குறோம். சோ தங்கத்தை ஈர்க்கணும், தங்கம் வந்து எனக்கு சேரணும், நான் வந்து கம்மியா தான் நகை வச்சிருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இல்ல என் பையனுக்கு கல்யாணம், வரப்போற பொண்ணுக்கு ஒரு நகை நட்டாவது போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பெட்டி அப்படின்னு சொல்லலாம். கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் கோமதி சக்கரம். சோ முறைப்படி பூஜை செய்யப்பட்ட கோமதி சக்கரம் வந்து இந்த பெட்டியோட உங்களுக்கு வருது. அதே மாதிரி சோழி, மகாலட்சுமி தன்மை நிறைந்த அற்புதமான இந்த சோழி பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். இது ஆல்ரெடி எல்லாருமே பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்த ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பெட்டி காலின்னு சொல்லியும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பெட்டி வந்திருக்கு, அதுவும் 5 பெட்டி தான் வந்திருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருளோட இந்த சொர்ண பெட்டி உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. 5 பீஸ் தான் இருக்கு. பூஜிக்கப்பட்ட சொர்ண பெட்டி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போறோம். என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கிட்ட வச்சு பூஜை பண்ண சொர்ண பெட்டி நம்ம சிருஷ்டி ஒளிக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் வந்து ஸ்டாக் அவுட் ஆகி 5 பீஸ் இப்ப வந்திருக்குங்க. யாருக்கு தேவையோ உடனடியா வாங்கிக்கோங்க. 5 பீஸ் தான் இருக்கு. இன்னும் நிறைய கால்ஸ் ரிப்பீட்டடா எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது இந்த பெட்டி கேட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு தன்மை, அவ்வளோ ஒரு சக்தி நிறைந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கிட்ட வச்சு பூஜை பண்ண சொர்ண பெட்டி. அதாவது சொர்ணம் அப்படின்னா தங்கம். தங்கம் சேரணும். எங்கங்க இது விலைவாசி விற்கிற விலையில எப்படி ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவோம் இல்லையா? சோ தங்கத்தை ஈர்க்கணும், தங்கம் வந்து எனக்கு சேரணும், நான் வந்து கம்மியா தான் நகை வச்சிருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இல்ல என் பையனுக்கு கல்யாணம், வரப்போற பொண்ணுக்கு ஒரு நகை நட்டாவது போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பெட்டி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே தங்கம் சேரணும் அப்படின்னா ஒரு சில பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சிவப்பு நிறத்துல தங்கம் வச்சாலோ பணம் வச்சாலோ பணத்தை ஈர்க்கும், தங்கத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முறைப்படி பூஜை செய்யப்பட்ட, பாருங்க சிகப்புன்னு சொன்ன சிகப்பு நிற வெல்வெட்டால கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பெட்டி. இதை தவிர இதுல 2 பொக்கிஷமான பொருட்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்டி வாங்குறவங்களுக்கு இது ரெண்டுமே ஃப்ரீயா நம்ம சிருஷ்டி ஒளி சார்பா பூஜை பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப அற்புதமான கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் கோமதி சக்கரம். சோ முறைப்படி பூஜை செய்யப்பட்ட கோமதி சக்கரம் வந்து இந்த பெட்டியோட உங்களுக்கு வருது. அதே மாதிரி சோழி, மகாலட்சுமி தன்மை நிறைந்த அற்புதமான இந்த சோழி பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ என் வீட்டுல ஒரே ஒரு குண்டுமணி தங்கம் தாங்க இருக்கு, அதுக்கு மேல தங்கம் இல்லை, ஆனா தங்கம் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, விற்கிற விலையில என்னால வாங்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, அந்த ஒரு குண்டுமணி தங்கமே நமக்கு நிறைய தங்கத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். எப்படி பணம் வந்து ஒரு 1 lakh முதல்ல நீங்க சேர்த்திருப்பா, 1 லட்சம் ரூபாய் சேர்த்து உன் பீரோல வச்சிரு, அந்த பணமே மத்த பணத்தை ஈர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டெக்னிக்கை தான் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி எல்லாருமே பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்த ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பெட்டி காலின்னு சொல்லியும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பெட்டி வந்திருக்கு, அதுவும் 5 பெட்டி தான் வந்திருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற தங்க நாணயமா இருந்தாலும் சரி, இல்ல மூக்குத்தியோ தோடோ ஏதோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்க பொருள், ஏதாவது ஒரு பொருள் நிச்சயமா எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா? சரி, இல்ல தங்கமே இல்லைன்னா வெள்ளி எடுத்துக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தங்கம் தான். சின்ன காயின் ஒரு 1/2 கிராம் 1 கிராம் காசு இருந்தா கூட ஓகே. அந்த காசை வந்து இதுல போட்டுடணும். போட்டுட்டு உங்க கைப்பிடியால ஒரு பிடி ஏலக்காய், யாரு குடும்ப தலைவியோ இல்ல உங்க குடும்ப மகாலட்சுமி உங்க பொண்ணு இருந்தாலும் ஓகே, அவங்கள விட்டு கூட போட சொல்லுங்க.
பூஜை அறையில நல்லா சுத்தம் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த பெட்டியை கொண்டு போய் வச்சிருங்க. வச்சுட்டு நாங்க கொடுத்துருக்கிற இந்த கோமதி சக்கரம் இது ரெண்டுமே பூஜை பண்ணி தாங்க கொடுக்குறோம். ஸோ இந்த கோமதி சக்கரத்தை வலது கையினால எடுத்து ஒரு முறை போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி லைட்டா இதுல பன்னீர் மட்டும் தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு கோமதி சக்கரத்தை இதுல போட்டுருங்க. அப்புறம் உங்க கைகளால இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சோழிய வலது கையில நல்லா கொட்டிட்டு நெஞ்சுக்கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு தங்கம் சேரணும், நிறைய தங்க நகைகள் குவியணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சோழிகளை இதுல போட்டுருங்க. பாக்ஸை பக்கத்துல வச்சிருங்க. வச்சுட்டு உங்க கைப்பிடியால ஒரு பிடி ஏலக்காவை இதுல போட்டுருங்க. ஒவ்வொரு பொருளும் போடும்போதும் மனமாற நீங்க பிரார்த்தனை பண்ணணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இருந்ததுன்னா எதையும் சாதிச்சிடலாம். ஸோ நல்ல முழு நம்பிக்கையோட ஒரு கைப்பிடி ஏலக்காய், நல்ல சுத்தமான தூய்மையான ஏலக்காய், வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க, புதுசு வாங்கிக்கோங்க. ஏலக்காய் போட்டுருங்க. இப்ப நம்ம ஏலக்காவை இதுல போட்டுட்டோம். இதுக்கப்புறம் 3 எண்ணிக்கையில கிராம்பு எடுத்துக்கோங்க. புதுசா வாங்கிக்கோங்க. 3 கிராம்பு இருந்தா போதும். 3 எண்ணிக்கையில கிராம்பு போட்டுருங்க. அதே 3 எண்ணிக்கையில பச்சை கற்பூரம் போடணும். நல்ல ஸ்கொயரா பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க. அதை கட் பண்ணிடுங்க. 3 துண்டுகளா அதை நம்ம கையாலே உடைச்சா வந்துடும். 3 துண்டா உடைச்சு அதையும் இதுல போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், காயின் போட்டுட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த தங்கத்தை இதுல போடணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குண்டுமணி தங்கத்தை இதுல போட்டுடணும். அது மூக்குத்தியா இருக்கலாம், காயினா இருக்கலாம், இல்ல உங்க தோடா இருக்கலாம், ரிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா பவுன் காயின் தான். ஸோ காயினை போட்டுருங்க. கோமதி சக்கரம், சோழி, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாமே இதுல போட்டுட்டோம். சிவப்பு நிறத்துல தான் இது இருக்கு இல்லையா? இந்த பெட்டி, சொர்ண பெட்டி சிகப்பு நிறத்துல இருக்கு. நமக்கு தங்கத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மனமாற லக்ஷ்மி தேவி தாயார பிரார்த்தனை பண்ணுங்க. மனமுருகி நீங்க வேண்டுங்க. எனக்கு தங்கம் சேரணும், நான் முழு நம்பிக்கையோட வேண்டேன். என்கிட்ட இவ்வளவுதான், இத்தனை சவரன் தான் நகை இருக்கு, இது எனக்கு இரட்டிப்பாகணும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் செய்யறது மிக 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 உகந்தது. பௌர்ணமி கூட செய்யலாம் நீங்க. ஸோ நல்ல நாட்கள் இல்லைன்னா இங்க வாங்க, சிருஷ்டி ஒளியில இந்த பெட்டியை வாங்கும் போதே உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நாள் என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு உங்களுடைய அந்த நாள்ல இதை நீங்க துவங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு தங்கம் இரட்டிப்பாகும். அந்த மந்த் எண்டுக்குள்ள இல்லைன்னா ஒரு 6 மந்த்லயே நீங்க தேவையாக எதிர்பார்த்த அந்த தங்க நகை உங்க இல்லம் தேடி வரும். மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருளோட இந்த சொர்ண பெட்டி உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. 5 பீஸ் தான் இருக்கு. பூஜிக்கப்பட்ட சொர்ண பெட்டி யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே வாங்கிக்கோங்க. இந்த பெட்டியோட அன்பளிப்பா 2 பொருட்கள் தரப்போறோம். 1 உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோமதி சக்கரம் கொடுக்குறோம். இது பாருங்க கோமதி சக்கரம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கே உரித்தான சோழிகளும் இந்த பெட்டியோட வந்துடும். மீதி நான் சொன்ன எல்லா பொருட்களையும் போட்டு தங்கத்தை ஈர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் எல்லாத்தையும் முயற்சி தான் பண்ணி பார்த்துருவோமே. தங்கத்தை ஈர்த்து நம்மளும் தங்க நகைகளோடு வாழலாம். உடனே கால் பண்ணுங்க, இந்த பெட்டியை புக் பண்ணுங்க. சாய் பாலாஜி அவர்களோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், எனக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். டைரக்ட் விசிட்டா சாய் பாலாஜி அவர்களை நேர்ல பார்த்தும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கும் வீடியோல இருக்கிற நம்பரையே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.